தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால சென்னையில காலமாயிட்டாரு. அவருடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையும் இறைவனை வேண்டிக்கிறேன். மன்னிச்சிருங்க, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்து ஃபைட்லாம் நேர்ல பார்த்துருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சம்பந்தமா அவர் தன்னுடைய இணைய பக்கத்துல தமிழ் திரையுலகினுடைய ஜாம்பவான் விஜயகாந்தனுடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. அவருடைய நடிப்பு கோடிக்கணக்கானவர்களுடைய இதயங்களை கவர்ந்திருக்கு அப்படின்னும், ஒரு அரசியல் தலைவரா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில, அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரரான அவரு திரையுலகிலும் பொது வாழ்க்கையிலும் தன்னுடைய கடுமையான உழைப்பினால வெற்றிகரமான முத்திரைகளை பதிச்ச சாதனையாளர் அப்படின்னும், அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவா இருந்தாலும் அதுல முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தன்னை சார்ந்த எல்லோருக்கும் உறுதுணையா இருந்தாரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறதா நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்காரு. கேப்டன் அப்படின்னு அன்போட அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் தன்னுடைய திரையுலக பாத்திரங்கள் மூலமா மக்கள் கிட்ட தேசபக்தியை தூண்டினார் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் ரவி அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. சினிமா, அரசியல், சமூக சேவை இதுல எல்லாத்திலுமே விஜயகாந்த் வழங்கிய அளப்பரிய பங்களிப்பு நினைவு கூறப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. விஜயகாந்த் பசி தீர்த்த பொன்மல வள்ளல் அப்படின்னு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்தை இழந்து வாடக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எல்லார் மேலையும் எல்லையில்லா அன்பு அக்கறை காட்டினவர் விஜயகாந்த் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் புகழாரம் சூட்டியிருக்காரு. தமிழ் திரைத்துறையில தன்னுடைய கம்பீரமான நடிப்பாற்றலால 40 ஆண்டுகளுக்கு மேலா முன்னணி கதாநாயகனா திகழ்ந்த ஆகச்சிறந்த திரைக்கலைஞர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்திருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில, தேமுதிகவினுடைய நிறுவனரும் தலைவருமான அன்பு சகோதரர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால காலமானார் அப்படின்ற செய்தியை கேட்டு ரொம்பவே துயரமும் வேதனையும் அடைஞ்சிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. எளிமை குறையாத மனிதரா, மக்கள் நலனுக்காக பொது வாழ்க்கையில துணிச்சலா செயலாற்றினவர் அப்படின்னும், விஜயகாந்தனுடைய மறைவு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் இல்லாம தமக்கும் பேரிழப்பா இருக்கு அப்படின்னு கனிமொழி எம்பி குறிப்பிட்டிருக்காங்க. விஜயகாந்த் இடத்தை இனி யாராலையுமே நிரப்ப முடியாது, இவருடைய இழப்பு மக்களுக்கு பேரிழப்பா இருக்கு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர், நடிகைகள், பல்வேறு சங்கத்தினர்னு பல பேரும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க.